விளையாட்டு விஷயம் கிடையாது. நீங்க மட்டும் ஏன் குழந்தை விஷயத்துல விளையாடுறீங்க, நான் உங்க குழந்தை விஷயத்துல விளையாட கூடாதோ? கதவை தரங்க ஸ்வேதாக்கா. நான் இப்படி விளையாடினாதான் எனக்கு தேவையான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நான் இந்த விளையாட்டை நிறுத்த மாட்டேன். ஸ்வேதா இப்ப திறக்க போற இல்லையா? தள்ளு ஸ்வேதா, நீ பண்றது சரியில்லை ஸ்வேதா. அப்போ நீங்க நடந்துக்கிறது மொத்தமாவே சரியில்லையே மாமா. அதத்தானே நானும் சொல்றேன். நான் சொல்றத காதுலயே வாங்கிக்காம ஜால்ரா போடுற அந்த ஊர்க்காரங்களையும் உறவுக்காரங்களையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டா நான் இங்க இருந்து நியாயத்தை பேசுறது? நியாயத்தை பேசினா மரியாதை கிடைக்காதவங்க மத்தியில நான் எதுக்காக பேசணுங்கிற? அதனாலதான் இப்படி அநியாயமா நடந்துக்கிறேன். இப்ப எல்லாரும் பேசுவீங்களா? பேசுங்க. இந்த பாரு, நீ குழந்தைய கொடுத்துட்டு என்ன வேணா பேசு. முடியாது மாமா, முடியவே முடியாது. ஏன் குழந்தையையும் அந்த பெண் குழந்தையையும் சமமா உட்கார வச்சு எந்த வேறுபாடும் இல்லாம ஒரே நேரத்துல பேர் சூட்டி தொட்டில போடணும். அதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் நான் வெளியே வருவேன். ஏய், நீ கதவை திறக்கல பரவாயில்ல, கதவை உடைச்சிட்டு முத்தரசன் தம்பி கொஞ்சம் இருங்க, நாங்க பேசி பாக்குறோம். இத பாருமா ஸ்வேதா, இதெல்லாம் நியாயமே இல்ல. இங்க பாருங்க சார், என் குழந்தை என்ன திருட்டுத்தனமா பிறந்திருக்கா? இந்த குழந்தை மட்டும் வானத்துல இருந்து வந்துச்சா என்ன? சத்தியமா சொல்றேன், எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டான்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க எல்லாருமே காதுலயும் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கருத்தரிச்சது என் மாமாவாலதான். ஆனா அந்த டைம்ல சொன்னதுக்கு அவர் நம்பல. அந்த டைம்ல அவர் நம்பல. அப்புறம் குழந்தைய பெத்தெடுத்து காமின்னு சொன்னாங்க. இதோ இப்போ குழந்தைய பெத்தெடுத்து காமிச்சாச்சே. அதுக்கப்புறமும் நம்பல. அதுக்கப்புறம் அறிவியல் முறைப்படி நிரூபிக்கணும், அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ டெஸ்டும் எடுத்து அந்த குழந்தைக்கு முத்தரசன் மாமா தான் அப்பான்னு நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறம் நானும் என் குழந்தையும் தீல போய் இறங்கணுமா? தீல இறங்கி மீண்டு வந்தாதான் என் மாமா அவரோட குழந்தைன்னு ஒத்துப்பாரா? சொல்லுங்க நீங்களே. இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறமும் அவரு என் குழந்தைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. அந்த அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் தேடி தரத்துக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒன்னா பேர் சுட்டி ஒன்னா தொட்டில போட சம்மதிச்சா மட்டும்தான் நான் இந்த குழந்தையோட வெளியே வருவேன். இல்லனா இந்த பேர் சுற்ற விழாவே நடக்காது. இத பாருமா ஸ்வேதா, ஊர் பெரியவங்க பூரா இங்கதான் இருக்கும், பேசிக்கலாமா? ஆமா, ஊருக்காரங்க பெரியவங்கன்னு பேரு தான். அத்தனை பேரும் முத்தரசன் மாமாவுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறீங்க. அது எனக்கு பாதகமா முடியறதுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க முதல்ல அவருக்கு புரிய வைங்க, நியாயமா நடந்துக்க சொல்லுங்க. ஊருக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம் பண்றது பெரிய மனுஷனுக்கு ஆகாது. இங்க பாருங்க, நான் என்ன முடிவெடுப்பேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத சொல்லிட்டேன். இங்க பாருமா, முதல்ல கதவை தர, அப்புறமா பேசிக்கலாம். பாருங்க ஸ்வேதாக்கா, சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. பாவம் அந்த குழந்தை. ஆமாமா, உன் வயித்துல பிறந்த இந்த குழந்தை மட்டும் பாவம், என் குழந்தை எக்கேடு கெட்ட என்னன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? நான் விட மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன். தயவு செஞ்சு துறமா, நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். ரெண்டு குழந்தைங்களுக்கு சமமா பேர் சூட்டி தொட்டில போடுற விழாவை நானே நடத்த சொல்றேன். நீ கதவு துறமா. அண்ணா அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க தம்பி, நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அட நீங்க வேற, முதல்ல வெளியே வரட்டும், என்னன்னு பேசுவோம். பேசுங்க. ஸ்வேதா, நீ முதல்ல கதவு திறந்து வாமா. நான் சொல்றேன்ல, வாமா. முத்தரசன் தம்பிட்ட பேசியாச்சு. வரேன். இந்தா, வாமா. பாத்து 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 குழந்தை பாத்து கொண்டு போ. வாமா. செல்லக்குட்டி, வா.
பாத்தீங்களா? ஊர்க்காரங்க இவ்வளவு பேர் இருக்கும் போதே புள்ள பெத்திருக்கிற பச்சை உடம்புக்காரிய இப்படி அடிக்கிறாருன்னா அப்போ இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருக்கீங்க? சும்மா இருங்க. வாங்குவேன். முத்தரசு, என்ன தம்பி நீங்க அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு பேசி நாங்க வெளியே வர வச்சிருக்கோம். நீங்க பாட்டுக்கு கையை நீட்டினா என்னப்பா அர்த்தம்? இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? ஏற்கனவே பிறந்தநாள் விழா அன்னைக்கு இதே மாதிரி தான் நீங்க கை நீட்ட போய் அது ஊர் உலகம் பூரா பரவி ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு தம்பி. போலீஸ் வரைக்கும் போச்சுல்ல, இப்ப மறுபடியும் அதே தப்ப பண்ணா என்ன அர்த்தம்? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்க இங்க வந்ததுக்கு அந்த மரியாதையை காப்பாத்தணும்ல தம்பி. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் சொல்ல தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணனா அப்புறம் நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். சரி தப்பு பத்தி பேசுறதுக்கு நாங்க இங்க வரல. அந்த பொண்ணு அந்த குழந்தை தனக்கு தான் பிறந்திருக்குங்கிறதுக்கு ஆதாரமா பர்த் சர்டிபிகேட்டை வச்சிருக்கு. குழந்தை உனக்கு தான் சொந்தங்கிறதுக்கு ஆதாரமா டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வச்சிருக்கு. இத மீறி அந்த பொண்ணோட குழந்தைக்கு பேரு வச்சு தொட்டில போட மாட்டேன்னு சொல்றதுல நியாயம் இல்ல தம்பி. அவள்லாம் என்னால பொண்டாட்டியை ஏத்துக்கவே முடியாது. அவன் என் பொண்டாட்டியும் கிடையாது. அவளை போய் பேசிட்டு இருக்கிறா. சரிங்க, உங்க வழிக்கே வரோம். நீங்க இந்த பொண்ணு ஸ்வேதாவை மனைவியா ஏத்துக்காததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இப்ப இருக்கிற சந்தர்ப்ப சாட்சிப்படி அந்த குழந்தைய உங்க குழந்தைய ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சு தானே ஆகணும். அப்படி குழந்தைய ஏத்துக்கும் போது குழந்தையோட அம்மாவா சுவேதாவையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போடுற விழாவையும் நடத்தி தான் ஆகணும். அதனால 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி செய்யறதான நியாயமாகும். இதுக்கு ஊருக்காரங்க அத்தனை பேரும் உடன்படுறீங்களா? நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். இத பாருப்பா, மொத்த பேருக்கும் இதுல சம்மதம் இருக்கு. இந்த விஷயத்துல நீ மறுத்து பேசினா இனிமே உங்க வீட்டுல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் ஊர்க்காரங்க நாங்க கலந்துக்க மாட்டோம். ஐயா, என்ன பேச்சு பேசுறீங்க? இத பாருமா, தப்பு யாரு செஞ்சாலும் அதை எடுத்து சொல்லிதான் ஆகணும். இந்த ஊரே உன்னை குலதெய்வமா கொண்டாடலையா? முத்தரசன் தம்பிய நாங்க மதிக்கலையா? ஆனா அதுக்காக நியாயமில்லாத விஷயங்களை நாங்க ஏத்துக்கணும்னு எங்களை வற்புறுத்த கூடாது இல்லையா? ஸ்வேதா கிட்ட இந்த விஷயத்துல நியாயம் இருக்கிறதா தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அறிவியல் பூர்வமா அந்த குழந்தை முத்தரசன் தம்பிக்கு தான் பிறந்ததுங்கிறது நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் ஏமா அடம் பிடிக்கிற? மாமா இங்க பாருங்க, இந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுன்னு இப்போ ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் ஏன் மாமா என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? இந்த ஊருக்குள்ள நீங்க போகும்போது எத்தனையோ குழந்தைங்களுக்கு பேர் வைக்க சொல்லி உங்க கையில கொடுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் தொட்டு தூக்கி பேர் வைக்கிறீங்க. இது உங்க குழந்தை மாமா. இது மடியில உட்கார வச்சு பேர் வச்சு தொட்டில போடுறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? அதான் ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல, சொல்ற மாதிரி செய்யுங்க. உன் கையில தானே இருக்கு எல்லாமே. அவளுக்காகலாம் கிடையாது. நீங்களும் எனக்கு முக்கியம். உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்காகவும் செய்யறேன். மாமா, ஏதோ பேருக்கு பண்றேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. முறைப்படி 2 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி வெண்ணிலாவுக்கு இந்த சபையில என்ன மரியாதை கிடைக்குதோ அது எனக்கும் கிடைக்கணும்.
என் குழந்தையும் உங்களுக்கு பிறந்தது தானே. நான் ஒன்னும் திருட்டுத்தனமா எங்க இருந்தோ பெத்துக்கிட்டு வரல. இந்த குழந்தைக்கு தாய்ங்கிற அந்தஸ்து எனக்கு வேணும். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த குழந்தை நீங்க எனக்கு கொடுத்ததுங்கிறது நிரூபணமாகும். இந்த குழந்தை உங்களோடதாங்கிறத எங்க வேணாலும் நிரூபிக்கிறதுக்கு என்னால முடியும். வேணும்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடி. சரிம்மா விடுமா, அதான் பேசியாச்சுல்ல. ஐயரே சொல்லுங்க. நீங்க 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி அப்படியே பண்ணிடுறேன். அம்மா நீ உட்காருமா. போப்பா போய் உட்காருப்பா. நீ உட்காருமா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ. இங்க பாருங்க, குழந்தை நன்னா இருக்கணும்னு நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? பொன்மகள். குழந்தையோட காதுல 3 தடவை பொன்மகள்னு சொல்லுங்க. பொன்மகள், பொன்மகள், பொன்மகள். பொன்மகள், பொன்மகள், பொன்மகள். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? திருத்தணிகை. அந்த குழந்தை காதுல திருத்தணிகைன்னு 3 தடவை சொல்லுங்க. மாமா. திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. நான் சபைக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என் மாமியாரோட பேரு திருவெங்கடாம்மாள், மாமனார் பேரு தணிகாச்சலம். அதனால மாமியாரு மாமனாரு 2 பேரையும் சேர்த்து திருத்தணிகைன்னு என் பையனுக்கு பேரு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேல விசுவாசமா இருக்கேன்னு. அதே மாதிரி என் குழந்தைய பாருங்களேன், என் மாமனார் ஜாடையில இருக்கான். பாத்துட்டு சொல்லுங்க இருக்கானா இல்லையான்னு. வாங்க. பொன்மகள், பொன்மகள், பொன்மகள். திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. முத்தரசு, எனக்கு என்னமோ இந்த பையனுக்கு பெரிய ஐயாவோட ஜாடை, அதான் உங்க அப்பா ஜாடை நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீ சந்தேகப்படுறதுல அர்த்தம் இல்லப்பா. என்ன பண்ணணும்னு நீயே யோசி. குழந்தைய எடுத்துட்டு போய் தொட்டில போட்டு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
இங்க வாங்க. மாமா இந்தாங்க. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு எவ்வளவு தலைகுணுன்னு நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் தலைகுனிவு இல்ல கார்த்திக். கூடவே இருந்துட்டு நீயும் கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டல, அப்படிதானே மத்தவங்களும் இருப்பாங்க. விடி சிம்ரன், நானே அதை நினைச்சு நொந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறியா? ஏதோ கெட்ட நேரம். அதே கெட்ட நேரம் தான் இப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ச்சே, நம்ம இத்தனை பேர் இருந்தோம் அந்த ஸ்வேதா என்ன நினைக்கிறாளோ அதை தான் சாதிக்கிறா. கடைசியில அண்ணன் வாயாலே குழந்தைக்கு பேரு வச்சு தொட்டிலையும் போட்டுட்டா. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேலும் அந்த ஸ்வேதா என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு மனசுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. இருக்கணும். அப்படி இருந்தா தானே ஸ்வேதா. நான் சொல்றது கரெக்ட் தானே? மொத்த பேரும் கூடி நின்னு ஸ்வேதாவோட அருமை பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, தித்திக்கிற நல்ல ஸ்வீட். எடுத்துக்கோ. ஓ, எதுக்குன்னு கேக்குறீங்களோ? என் குழந்தைக்கு பேர் சூட்டி தொட்டில போட்டு முறையா ஒரு விழா நடந்துச்சுல, அதுக்காக தான் இந்த ஸ்வீட். இந்தாங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. ஐய, அப்புறம் ஏதோ நான் மத்தவங்க கூட பேசினா அது சதி ஆலோசனை, நீங்க 4 பேரும் கூடி பேசினா அது நல்ல ஆலோசனையா? ஸ்வேதானா கெட்டவ, அவ என்ன சொன்னாலும் தப்பா இருக்கும். இப்படியே பரப்பிக்கிட்டு இருங்க. கெட்டவங்கள கூட நம்பிடலாம், ஏன்னா கெட்டவங்கன்னு வெளிப்படையா தெரியும். ஆனா நான் நல்லவன் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கதான் ரொம்ப ஆபத்தானவங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நான் மாமா வாயிலே என் குழந்தைக்கு பேர் வச்சுட்டேன். பேர் வச்சுக்கலாம், ஆனா வெண்ணிலாவுக்கு ஈக்குவலா நீ வர முடியாதுன்னு ஏதாவது சொல்லுங்களேன். வழக்கமா நீங்க சொல்லுவீங்களே, சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் எனக்கு அடுத்த சவாலை நிர்ணயிக்க முடியும். அதையும் நான் செஞ்சு காட்ட முடியும். சவாலே இல்லனா எனக்கு வாழ்க்கை ரொம்ப சப்பன் இருக்கும். என் குழந்தைய காமிச்சு முத்தரச மாமாவை வெண்ணிலா கிட்ட இருந்து பிரிச்சு என் கூட கூட்டிட்டு போய் காட்டட்டுமா? பாக்குறீங்களா?